இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பிதாவே, இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தினாலே தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உபவாச வேலைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக சொல்லப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, படிப்பு, பரிசுத்தம், பாதுகாப்பை ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற வயசில் அவர்கள் நல்ல அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து கத்த நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஒன்றிலும் குறைந்து விடாமல், தவறி விடாமல், விழுந்து விடாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. தேர்வுகளை வெற்றியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனத்தின்படி நல்ல ஞானத்தை, ஞாபக சக்தியை ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறதான தெய்வ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் ஏற்ற வேலைகளை ஆண்டவர் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலோ தனியாரிலோ அல்லது அவர்கள் சொந்தமாக தொழிலோ பிசினஸோ தொடங்க நினைத்தால் அந்த காரியங்கள் யாவையும் உங்க சித்தத்தின்படி ஆண்டவர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களை கர்த்தர் வாய்க்கை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவை திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவர், நல்ல வரன்கள் கைகூடி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிள்ளைகள் வாழ்க்கை துணையாய் அமையட்டும். நல்ல மக்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பேராசை இன்றி, வரதட்சணை இன்றி, ஜாதி பேதங்கள் இன்றி ஆண்டவரே திருமண காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவ உதவி செய்யுங்க. எபிரேயர் 13:4 சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று சொல்லி ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா, நல்ல விவாகம் அமையட்டும். ஆண்டவரே, நல்ல துணைகள், வாழ்க்கை துணைகள் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல குடும்பங்கள் இணைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 3 ஜெபங்களை நீங்க கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.